இன்றைக்கி பச்சை மொச்சையில் குருமா வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப் வந்து தேங்காய், அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, அரை டீஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 3, 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி வந்து 1 போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பிரியாணி அரிசி போடுவோம்ல, அந்த கரம் மசாலாஸ் எல்லாமே போட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி. நல்லா மசிக்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு, நான் இப்போ 1 கப்பில் வந்து பச்சை மொச்சை வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ குழம்புத்தூள் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றினா கூட போதும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டா பார்த்தா இப்போ கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். குருமா வந்து ரெடி ஆயிரும். இதில் தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட போட்டு நீங்கள் சேர்த்து வேக விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம்.